நான் சொன்னதா பெஸ்ட். நான் சொன்னதா பெஸ்ட். இல்ல நான் சொன்னதா பெஸ்ட். நான் சொன்னதா பெஸ்ட். எதுடா பெஸ்ட்? மைக்ரோபயோம்ல ப்ரோபயோட்டிக் தானே பெஸ்ட். போஸ்ட்பயோட்டிக் தானே பெஸ்ட். எது பெஸ்ட்னு பாத்துடலாமா? பாத்துடலாம். இதான் உங்க பிரச்சனையா? சரி உட்காருங்க. ப்ரோபயோட்டிக்னா உயிரோட இருக்க ஒரு நல்ல பாக்டீரியா. அது சரியான அளவில் எடுக்கும் போது நம்ம கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, டைஜஷன் இம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுது. பை த வே ப்ரோபயோட்டிக்ல இருந்து வந்ததா போஸ்ட்பயோட்டிக். சரி ஒத்துக்கிறேன். என்னதான் ப்ரோபயோட்டிக்ல இருந்து வந்திருந்தாலும் போஸ்ட்பயோட்டிக்ஸ் தான் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ப்ரோபயோட்டிக் வந்து சர்வைவல் சான்ஸ் கம்மியா இருக்கனால சீக்கிரமா இறந்து போயிடும். ஆனா போஸ்ட்பயோட்டிக் அப்படி கிடையாது. அது வந்து டைரக்டா பாடியில போய் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரோபயோட்டிக்ல பாக்டீரியா சர்வைவ் ஆனாதான் பெனிஃபிட். ஆனா போஸ்ட்பயோட்டிக்ல சர்வைவல் தேவை. இதனால பேரியர் ஸ்ட்ராங், இன்ஃப்ளமேஷன் டவுன் அண்ட் இம்யூனிட்டி பேலன்ஸ். தட்ஸ் த போஸ்ட்பயோட்டிக் ஆக்ஷன். ஸோ சயின்டிஃபிக்காவும் கிளினிக்கலாவும் போஸ்ட்பயோட்டிக் தான் சிறந்தது. We are inspired by the third biome's postbiotic science. Thanks for the opportunity.